திருப்பாச்சேத்தி அருகே விளைநிலங்களை மூழ்கடித்த கண்மாய் தண்ணீர் வெளியேற வழியின்றி ஒரு வாரத்திற்கு மேலாக தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே உள்ள கானூர் கண்மாயை நம்பி 4000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் கண்மாயிலிருந்து வேம்பத்தூருக்கு தண்ணீர் திறக்கப்படும் மடை உடைந்ததால் ஒரு வாரமாக தண்ணீர் வெளியேறி வேம்பத்தூரில் உள்ள விளைநிலங்களில் பாய்ந்து 20 நாட்கள் பயிர்கள் மூழ்கியுள்ளன. வழக்கமாக கானூர் கண்மாயிலிருந்து வேம்பத்தூருக்கு திறக்கப்படும் தண்ணீர் ஏந்தல் கண்மாயில் சென்று சேர்ந்து அங்கிருந்து மதகு வழியாக வெளியேறும். தற்போது அந்த மதகும் சேதமடைந்ததால் வெளியேற வழியின்றி விளைநிலங்களிலேயே தண்ணீர் தேங்கியுள்ளதால் 60க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிர்கள் அழுகும் நிலை உருவாகியுள்ளது. கானூர் கம்மாயில் சற்று போன வட்டமே பாதி உடஞ்சிருச்சு. இந்த வட்டமும் உடஞ்சதுனால சரி பண்ணதுனால கம்மாயில் இருந்து தண்ணி ஃபுல்லாக வேம்பத்தூர் பக்கத்து கம்மாயெல்லாம் நுழைஞ்சிருச்சு. அந்த கம்மாயை விட்டு நாங்கள் ஒரு 60 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே தண்ணி சற்று இல்லாதனால தண்ணி இந்த கம்மாயில் நிறைஞ்சு எங்கள் வயல் ஒரு 60 ஏக்கர் ஃபுல்லாக ஒரு 20 நாள் பயிரை ஃபுல்லாக மூழ்கிடுச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஏக்கருக்கு நம்ம 5 ரூபா செலவு பண்ணி இந்த விவசாயம் பார்த்தா. அந்த சைடு கழுங்கு அடைக்காமல் வச்சுருக்காங்க. எப்போயுமே திறந்து விட்டுருவாங்க. இந்த வட்டம் அங்கிட்டு உள்ளவங்க திறக்க விட மாட்டுறாங்க. அதனால் தண்ணி ஏறிக்கிட்டே வருது. பயிர்கள் முழுவதும் மூழ்கியுள்ள நிலையில் செய்வதறியாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் கானூர் கண்மாயில் மடை கடந்தாண்டே சேதமடைந்திருந்ததாகவும் அதனை சரி செய்திருந்தால் இப்போது பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். நாளைக்கு மேலே ஆகி போச்சு. நாங்கள் பயிர் விவசாயம் பண்ணி பூரா பிறப்பு பூராமே அழுக்கு கொடுத்துருச்சு. எங்களுக்கு ஏதோ கவர்மெண்ட் பார்த்து ஒரு தொகை நிவாரணம் செய்ய மாதிரி கிட்டத்தட்ட ஏக்கருக்கு இப்போ 18,000 மேலே மட்டும் செலவாயிருச்சு. வேம்பத்தூரில் பாதிப்பு பற்றி கேள்விப்பட்ட அதிகாரிகள் கண்மாயிலிருந்து தண்ணீர் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் தண்ணீர் வடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.